ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாச வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கின்ற முதல் நாள் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல, கேரளா, மேற்கு வங்காளம், ஒடிசா இந்த மாநிலங்கள்லயும் அவங்களோட புத்தாண்டை இந்த நாள்ல தான் கொண்டாடுறாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும். தமிழ் வருடங்கள்ல இந்த வருடத்தின் பேரு விசுவாச வருடம். தமிழ் வருடங்கள்ல இந்த வருடம் விசுவாச வருடம் 47வது வருடம். தமிழ் வருடங்கள்ல 60 வருடங்கள் இருக்கு. இது 47வது வருடம். இந்த விசுவாச வருடம் போன வருடம் மாதிரி இல்லாம, போன வருடம் குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படல. நமக்கும் அவ்வளவு சிறப்பானதாக குரோதி வருடம் அமையல. நிறைய இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், யுத்தங்கள் எல்லாமே நடந்தது. இந்த வருடம் அப்படி சொல்லப்படல. பஞ்சாங்கத்துல விசுவாச வருடம் நல்ல இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்கின்ற அமைப்பை தான் குறிக்குது. இந்த விசுவாச வருடம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்கும் தான் பஞ்சாங்கம் சொல்லுது. அதனால இந்த விசுவாச வருடத்துல எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வருடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, 2 கிரக பயிற்சிகள் இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே நடக்குது. மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது. இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் சனி பயிற்சி நடந்திருக்கு. அதனால 3 கிரக பயிற்சிகளுடைய ஒட்டுமொத்த மாற்றங்களும் இந்த வருடம் நடக்க போகுது. கடந்த வருடத்துல சிரமங்களை சந்திச்ச ராசிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும். கடந்த வருடத்துல அஷ்டம சனி, 7 சனியில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த கும்ப ராசியும் கடக ராசியும் இந்த வருடம் அஷ்டம சனி, 7 சனி இந்த அமைப்புல இருந்து விலகுது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது. மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது. மேச ராசிக்கு 7 சனி ஆரம்பமாகுது. இந்த அமைப்போட இந்த ராசி பலனை நாம பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த விசுவாச வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர போற ஒரு வருடமா இந்த விசுவாச வருடம் இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து பிரச்சனைக்குள்ளேயே போய் அமர்ந்துட்டாரு. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடங்கிறது கடன், நோய் எதிர்ப்பு, வம்பு, வழக்கு இதெல்லாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் குருவும் அந்த இடத்துல மறையறது தப்பு. உங்களுடைய ராசிநாதன் அந்த இடத்துல இருக்கிறதும் தப்பு. 2 விதமான கிரபலன்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சாதகமற்ற தன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. இப்ப இந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த புது வருடத்திற்கு அப்புறம் அடுத்த மாதம் மே மாதம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு நடக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சியில 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 7ஆம் இடத்துக்கு மாற போறார். 7ஆம் இடத்துல குரு மாறினா என்ன அப்படி ஒரு நன்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்துல மாறக்கூடிய குரு நேரா உங்களுடைய ராசியவே பார்க்க போறார். உங்களையே பார்க்க போறார். முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து விலகுனதே ஒரு மிகப்பெரிய நன்மை. கஷ்டத்துல இருந்து ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல இருந்து விலகுறாரு அப்படிங்கிறது ஒரு நன்மை. சரிங்களா? பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்து நாம விலகி வந்துட்டோம். குரு நேரடியா உங்களுடைய ராசியை பார்க்கறது இன்னொரு விதமான நன்மை. அதனால டபுள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரி இரட்டிப்பு பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. குரு பார்க்க கோடி நன்மை. அந்த கோடி நன்மைகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்பட போகுது. எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் வலுவா இருந்தாலும், குருவோட பார்வை உங்களுடைய ராசியை பார்த்தாலும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது, கௌரவம் உயரப்போகுது. உங்களுடைய மனநிலை சந்தோஷமா மாறப்போகுது. உங்களுக்கு ஒரு நிம்மதியான மனநிலை கிடைக்க போகுது. இதுவரைக்கும் சில ஆரோக்கிய குறைகளும் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்தார் இல்லையா? அது நோயை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட தான். சிலருக்கு நோய் வந்திருக்கும், சிலருக்கு கடன் வந்திருக்கும், சிலருக்கு வம்பு, வழக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே வந்திருக்கும். ஒரு சிலருக்கு இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். அது நம்மளுடைய சொந்த ஜாதக அமைப்பை பொறுத்து. ஆனா இதெல்லாமே ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்படாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அமைப்புகள் எல்லாமே இப்ப மாற போகுது. ஆரோக்கிய குறைகள் நீங்க போகுது. உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்த எதிர்ப்புகள், எதிரிகள் விலக போறாங்க, அடங்க போறாங்க அல்லது காணாம போக போறாங்க. கடனும் தீரப்போகுது. கண்டிப்பா தனுசு ராசிக்காரர்கள் கடன் வாங்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இதுவரைக்கும் இருந்தீங்க கடந்த வருடம். இப்போ குருவோட பார்வை உங்க மேல விழுந்துட்டாலே
குரு தனகாரகன் இல்லையா? உங்களுக்கு அபரிமிதமான பணத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறார் குரு. ஏன்னா, குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல மட்டும் இல்ல, லாபஸ்தானத்திலயும் விழுது. நீங்க எந்த வேலை, எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும், அது உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்ல, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார், வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறப்ப, நீங்க செய்யற முயற்சிகள் அத்தனையும் பலிக்கும் இப்போ. என்ன முயற்சி எடுத்தாலும் அதுல ஒரு லாபம் கிடைக்கும். அது வெற்றி அடையும். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலயும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதனால புகழும் அடைவீங்க. குரு உங்களுடைய ராசிய பார்க்கும்போதே உங்களுக்கு புகழ் கிடைக்கும். இன்னொரு விதமான ஒரு அமைப்பு என்னன்னா, சாதகமான அமைப்பு என்னன்னா, ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சியில ராகு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வரப்போறார். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு மிக மிக நல்ல பலன கொடுக்க வரப்போறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராகு 3, 6, 11 இந்த 3 இடத்துல இருக்கும்போது மட்டும் தான் நல்லது பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துக்கு ராகு வரார். அது மட்டும் இல்ல, குருவோட பார்வையும் அவர் வாங்கிக்கிறார். அப்ப ராகு ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு சுபரோட பார்வையும் வாங்குனா, அவர் கொடுக்கிற பலனை யாராலுமே தடுக்க முடியாது. ராகு எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலன தான் குடுப்பார். அவர் நல்ல நிலைமையில இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள தூக்கி எங்கேயோ கொண்டு போய் வைப்பார். ஆனா, அவர் ஒரு கெட்ட நிலைமையில சனி, செவ்வாயோட சேர்ந்து பாவத்துவமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ரோட்டுக்கு கொண்டு வரவும் தயங்க மாட்டார். அதனால 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்கள புகழடைய வைப்பார். நீங்க மீடியா துறையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு புகழ் கிடைக்கும். நீங்க YouTube, Instagram இதுல எல்லாம் இருந்தீங்கன்னா, அதன் மூலம் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். உங்களுடைய வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாமே பிரபலம் அடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. இப்ப இந்த வருடப்பிறப்புக்கு முன்னால, 1 மாசம் முன்னால சனி பெயர்ச்சியும் நடந்துருச்சு. இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சனி உங்களுக்கு சாதகமான இடத்துல இதுவரைக்கும் இருந்தார். 3ஆம் இடத்துல இருந்தார். அந்த சாதகமான இடத்துல இருந்து கொஞ்சம் சாதகம் இல்லாத இடமான 4ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடம்ங்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. ஆனா சனி 4ஆம் வீட்ல, குருவோட வீட்ல இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா, இப்பதான் சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டுருக்கீங்க. இப்போ ஒரு எந்த வேலையும் இப்பதான் செய்ய தொடங்குவீங்க. இதுவரைக்கும் உங்க கைய கட்டி போட்டா எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு? அது மாதிரி எந்த முயற்சிகள்லயும் உங்களால ஈடுபடவே முடியல. எது எடுத்தாலும் ஒரு பிரச்சனை. அது தடங்கல் இந்த மாதிரி தான் ஏற்பட்டுட்டு இருந்தது. இப்ப இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான் ஏதாவது ஒரு முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. அதற்காக சில அலைச்சல்கள், சில சிரமங்கள், சில வேலைகள் இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அலைச்சல்களையும், ஒரு முயற்சிகளையும், அந்த முயற்சியால நீங்க கொஞ்சம் சிரமப்படுறது, அந்த மாரி அமைப்பையும் உங்களுக்கு சனி கொடுப்பார். 4ஆம் இடத்து சனி. அவர் வேற எந்த மாதிரியும் கெடு பலன்கள உங்களுக்கு குடுக்க போறதில்ல. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாச வருடம் ஒரு பொற்காலமா தான் அமைய போகுது. ஏன்னா குருவோட பார்வை கிடைக்க போற ஒரு நல்ல வருடமா இந்த விசுவாச வருடம் இருக்கு. தனுசு ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு தான். கல்விகள்ல சில பல தடைகள், சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடும். வந்தாலும் அத சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும், வலிமையும் குரு உங்களுக்கு குடுத்திருக்கார். அதனால நீங்க எந்த கவலையும் இல்லாம படிப்புல மட்டும் கவனத்த செலுத்தி தனுசு ராசிக்கார மாணவர்கள் படிக்கலாம். நீங்க எல்லாத்துலயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாணவரா தான் இருப்பீங்க. குருவோட பார்வை உங்களுடைய புகழ, உங்களுடைய திறமைய, உங்களுடைய வாய்ப்புகள அதிகரிக்க தான் செய்யும். வாய்ப்புகள இப்ப நீங்க சரியா யூஸ் பண்ணிக்குவீங்க. சரியா யூஸ் பண்றப்ப அதனால உங்களுக்கு புகழும், பெருமையும், லாபமும் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாச வருடம் ஒரு அற்புதமான வருடமாவே இருக்கும். நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.